தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு 20ஆம் தேதி பகல் 12 மணிக்கு சத்தியமூர்த்தி பவனில் கூடுகிறது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. வரும் 20ஆம் தேதி தமிழக காங்கிரஸ் செயற்குழு கூட உள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. டெல்லியில் நேற்று ராகுல் காந்தியுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் நாளை மறுநாள் மாநில காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். வரும் 20ஆம் தேதி தமிழக காங்கிரஸ் செயற்குழு கூட இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. என்னென்ன விவகாரங்கள் தொடர்பாக இதில் ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள்? முழு விவரங்கள். வணக்கம் சலோமி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு கூட்டம் வருகிற 20ஆம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணி அளவில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெறும் என காங்கிரஸ் தலைமை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் தெல்லப்பிரந்தகை. குறிப்பாக ராகுல் காந்தி தலைமையில் நேற்று தமிழக சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து அவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலை குறித்தும் கூட்டணி குறித்தும் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இதில் பிரதான பல்வேறு நபர்கள் திமுக உடனே கூட்டணி வைக்கலாம் என கருத்தை தெரிவித்திருப்பதாக கூட தகவல் வெளியாகிறது. இதில் இந்த கூட்டணி வைத்தால் குறிப்பாக 20 இடம் மட்டுமே கிடைக்கும், மேலும் அதிக இடம் கிடைக்காது. அந்த அதிக இடம் கிடைக்க வேண்டும் மாற்று யோசனை செய்ய வேண்டும் என சில கருத்து தெரிவித்ததாக கூட தெரிகிறது. இந்நிலையில் நாளை மறுநாள் குறிப்பாக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்தார்கள். ஆனால் தேதிக்கு குறிப்பிடாமல் ஒத்திவைத்த நிலையில தற்சமயம் நாளை மறுநாள் செயற்குழு கூட்டம் நடக்க இருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் முக்கியமாக 2020 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஆயத்த பணி குறித்தும் இதர பேரியக்க ஆக்க பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் இக்கூட சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் குறிப்பாக திரு ராஜேஷ்குமார் எம்எல்ஏ, அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் ஜோடக்கர், அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் திரு சூரஜ் எம்என்ஏ மற்றும் திரு நிவேதித் ஆல்வா ஆகியோர் பங்கேற்குள்ளனர். இந்த நடைபெறும் செயற்குழு கூட்டத்தில் முக்கியத்துவம் கருதி தாங்கள் அவசியம் பங்கேற்க வேண்டும் என அறிவிப்பு வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌசர். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு 20ஆம் தேதி பகல் 12 மணிக்கு சத்தியமூர்த்தி பவனில் கூடுகிறது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. வரும் 20ஆம் தேதி தமிழக காங்கிரஸ் செயற்குழு கூட உள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. டெல்லியில் நேற்று ராகுல் காந்தியுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் நாளை மறுநாள் மாநில காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். வரும் 20ஆம் தேதி தமிழக காங்கிரஸ் செயற்குழு கூட இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. என்னென்ன விவகாரங்கள் தொடர்பாக இதில் ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள்? முழு விவரங்கள். வணக்கம் சலோமி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு கூட்டம் வருகிற 20ஆம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணி அளவில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெறும் என காங்கிரஸ் தலைமை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் தெல்லப்பிரந்தகை. குறிப்பாக ராகுல் காந்தி தலைமையில் நேற்று தமிழக சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து அவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலை குறித்தும் கூட்டணி குறித்தும் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இதில் பிரதான பல்வேறு நபர்கள் திமுக உடனே கூட்டணி வைக்கலாம் என கருத்தை தெரிவித்திருப்பதாக கூட தகவல் வெளியாகிறது. இதில் இந்த கூட்டணி வைத்தால் குறிப்பாக 20 இடம் மட்டுமே கிடைக்கும், மேலும் அதிக இடம் கிடைக்காது. அந்த அதிக இடம் கிடைக்க வேண்டும் மாற்று யோசனை செய்ய வேண்டும் என சில கருத்து தெரிவித்ததாக கூட தெரிகிறது. இந்நிலையில் நாளை மறுநாள் குறிப்பாக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்தார்கள். ஆனால் தேதிக்கு குறிப்பிடாமல் ஒத்திவைத்த நிலையில தற்சமயம் நாளை மறுநாள் செயற்குழு கூட்டம் நடக்க இருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் முக்கியமாக 2020 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஆயத்த பணி குறித்தும் இதர பேரியக்க ஆக்க பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் இக்கூட சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் குறிப்பாக திரு ராஜேஷ்குமார் எம்எல்ஏ, அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் ஜோடக்கர், அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் திரு சூரஜ் எம்என்ஏ மற்றும் திரு நிவேதித் ஆல்வா ஆகியோர் பங்கேற்குள்ளனர். இந்த நடைபெறும் செயற்குழு கூட்டத்தில் முக்கியத்துவம் கருதி தாங்கள் அவசியம் பங்கேற்க வேண்டும் என அறிவிப்பு வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌசர்.